உங்களுடைய இனிஷியலுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக டாட் வைக்கணும். அப்போ தான் உங்களுடைய இனிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லெட்டருக்குள்ளே ஏதோ ஒரு வேர்டு உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபுல் நேம் ஆண்ட்ரூ தாமஸ் ஃப்ராங்க்னா அதை நீங்கள் ஷார்ட்டாக ஏடி ஃப்ராங்க்னு எழுதும்போது A.T. ஃப்ராங்க்னு எழுதணும். அப்போ தான் ஏன்ற லெட்டருக்குள்ளே ஆண்ட்ரூ அப்படின்ற வேர்டும் டீன்ற லெட்டருக்குள்ளே தாமஸ் அப்படின்ற வேர்டும் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும். டாட் வைக்காமல் ஏடி ஃப்ராங்க்னு எழுதுனா ஏடி இந்த ரெண்டு லெட்டர்ஸுக்குள்ளேயும் எந்த வேர்ட்ஸும் இல்லை அப்படின்னு ஆயிரும். அப்போ அது ஏடி ஃப்ராங்க்குக்கு பதிலாக அட் ஃப்ராங்க் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். மோரோவர், உங்களுடைய ஃபுல் நேமையும் நீங்கள் அப்ரிவியேட் பண்ணி ஏடிஎஃப் அப்படின்னு எழுதும்போது A.T.F. அப்படின்னு கடைசியிலையும் டாட் வைக்கணும். அப்போ தான் அந்த எஃப் அப்படின்ற லெட்டருக்குள்ள ஃப்ராங்க்ன்ற வேர்டு உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தமாகும். இது மாதிரி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நிறைய வேர்ட்ஸ்லையும் டாட் இருக்கு பாருங்க. டாக்டர், மிஸ்டர், ப்ரொஃபஸர், ஜூனியர், சீனியர் அப்படின்னு இந்த டாட்ஸ் எல்லாமே அந்த டாட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய லெட்டர்ஸுக்குள்ள ஏதோ ஒரு வேர்டு உள்ளடங்கி இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இதனால தான் இதை நம்ம டிஆர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாம டாக்டர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இதனால தான் இதெல்லாம் நம்ம ஜேஆர், எஸ்ஆர் அப்படின்லாம் சொல்லாம ஜூனியர், சீனியர் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கிளியரான எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டாலோ சொல்லுங்க.